தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவர் பெரிய கிருபையினாலே தேவன் நம்மை 11 மாதம் கிருபையாய் காத்து இந்த 12வது மாதத்தை காண செய்த தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நம்மை 11 மாத காலம் ஆச்சரியமாக, அதிசயமாக, நல்லவராக இருந்து, போதுமானவராக இருந்து நம்மை நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காக நம் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய கிருபை உங்களிலும் என்னிலும் அதிகமாய் பெருகுவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, 11 மாதத்தை கடந்து வந்த நாம் இந்த 12வது மாதத்துக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதல் நாளே நமக்கு ஒரு ஆராதனை நாளாக இருக்கிறதுனாலே நான் இன்னும் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பெரிய கரம் உங்களோடு என்னோடு கூட இருந்து இந்த 12வது மாதத்தையும் ஜெயமாய் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இந்த மாதத்திற்கான வாக்கு தத்தத்தை உங்களோடு கூட நான் பேச ஆசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை திருப்பிக் கொள்ளும்படியாய் அன்பாய் கேட்கிறேன். Psalms 37 verse 19. அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்களாம். இந்த வார்த்தை படிக்கும் போதே ஒரு வித்தியாசமா இருக்கிறது. ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருப்பாங்களாம், பஞ்ச காலத்துல திருப்தி அடைவாங்களாம். இது எப்படி ஐயா சாத்தியமாகும்? தேசமெல்லாம் பஞ்சம் இருக்கும்போது எப்படி நாம் திருப்தியா இருக்க முடியும்? ஆபத்து வரும்போது ஒன்று பயமோ வேதனையோ தானே நம்மை தொடரும். ஆனால் நீ வெட்கப்பட்டு போக மாட்டா என்று கர்த்தர் சொல்லுகிறாரே, இது எப்படி சாத்தியமாகும் என்று நீங்களும் நானும் பல நேரங்களிலே கேள்வி கேட்கலாம். இது நம்முடைய ஜீவியத்தில் ஒரு கேள்வியை கூட எழுப்பலாம். கர்த்தர் மாறாதவர், அவருடைய வார்த்தைகள் மாறாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தையின் எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் மாறி போவதில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மனுஷன் மாறலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சூழ்நிலைகள் மாறலாம், காலநிலைகள் மாறலாம், உலகம் மாறலாம். ஆனால் வாக்குரைக்கிறவர், வாக்குரைத்த தேவன் மாறாத தேவன். அந்த மாறாத தேவனுடைய வார்த்தையை இந்த 12வது மாதத்தின் முதல் நாளிலே நீங்களும் நானும் விசுவாசிப்போம். ஆம், உன்னையும் என்னையும் அவர் பஞ்ச காலத்திலே திருப்தியாக்க வல்லவர். ஆம், உங்களையும் என்னையும் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருக்க செய்கிறவர். இந்த மாதம் உங்களோடு என்னோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தை, நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய், நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய், நீ பஞ்ச காலத்திலே பட்டினியாய் இருக்க மாட்டாய், மாறாக திருப்தியாய் இருப்பாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். எவ்வளவு அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம், ஆண்டவரே எனக்கு தந்திருக்கிற இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். 11 மாதம் என்னை நடத்தினவர், இந்த 12வது மாதத்தில் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதிருக்கிற ஒரு ஜீவியத்தை நீர் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். பஞ்ச காலங்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆண்டவரே பட்டினியாய் இருக்க விடாமல் என்னை ஆண்டவர் திருப்தியாய் போஷிக்க போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, யார் பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள், யார் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருப்பார்கள் என்று படிப்போமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18ஆம் வசனம், 16வது வசனம், 17ஆம் வசனம், 18ஆம் வசனம் படிக்கும்போது Psalms 37 16 to 18. அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமானையோ கர்த்தர் தாங்குகிறார். உத்தமர்களின் நடைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்னென்றைக்கும் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்சம் நல்லது என்றும், நீதிமானையோ கர்த்தர் தாங்குகிறார் என்றும், உத்தமர்களின் நடையை அறிந்திருக்கிறார் என்றும் இங்கே வாசிக்கிறோம்.
இதை சொல்லிவிட்டு அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நீதிமான்களாக இருக்கிறவர்களையும் உத்தமர்களாய் இருக்கிறவர்களையும் தேவன் வெட்கத்திற்கு உட்படுத்தாமல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், லட்சிக்கு உட்படுத்தாமல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆம் பிரியமானவர்களே, பட்டினியாய் விடாமல் தேவன் அவர்களை பாதுகாக்க வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். நீங்களும் நானும் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள். ரோமர் 5:7 சொல்லுகிறது. இப்படி இருக்க நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 5:1 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். தீத்து 3ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, பாவிகளாய் இருந்த நம்மை கர்த்தர் அவருடைய இரத்தத்தால் வசனத்தால் நம்மை கழுவி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களையும் என்னையும் நீதிமானாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறாராம். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே நாம் படிக்கும்போது நிருபக்காரன் இதை தான் சொல்லுகிறான். நாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம், ஆகிலும் ஒரு காலத்தில் நீங்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் என்று சொல்லுகிறான். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். தேவன் தம்முடைய இரத்தத்தை கொண்டு, தம்முடைய குமாரனுடைய இரத்தத்தை கொண்டு நம்மை கழுவி நீதிமான்களாக்கி இருக்கிறார். கிருபையினாலே நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். நீதிமானாயிருக்கிற உங்களையும் என்னையும் இரத்தத்தால் கழுவப்பட்டு, ஆவியினால் கழுவப்பட்டு, வசனத்தால் கழுவப்பட்டு, விசுவாசத்தினாலே கிருபையினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் ஸ்தோத்திரம், நீ ஆபத்து காலத்திலே சோர்ந்து போக மாட்டாய், பஞ்சமுள்ள நாட்களிலே நீ குறைவுபட மாட்டாய், திருப்தியாயிருப்பாய். எவ்வளவு நல்ல வார்த்தை. விசுவாசிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த 12வது மாதம் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நல்ல ஒரு வார்த்தை தந்திருக்கிறார். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் பட்டினியாய் இருக்க மாட்டேன், நான் குறைவுபட்டு போக மாட்டேன். கர்த்தர் என்னை நிறைவாய் நடத்த வல்லவர், நிறைவாய் நடத்த வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாக்குத்தத்தம் உங்களிலும் என்னிலும் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டது மாத்திரமல்ல, உத்தமர்களாயிருக்கிறது மாத்திரமல்ல, இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் தான் இந்த வார்த்தை. ஆனாலும் கர்த்தர் நமக்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை 37ஆம் சங்கீதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நாம் அதை தியானிப்போம், இதை நாம் செய்வோம். நிச்சயமாய் ஆபத்து காலத்திலே வெட்கப்படாதிருப்போம், பஞ்ச காலத்திலே திருப்தியா இருப்போம். ஒருவேளை இந்த 11 மாத காலம் குறைவுபட்டது போல, உங்களோட பணம் குறைந்தது போல, மா பிசைகிற தொட்டில எண்ணெய் குறைந்தது போல, எண்ணெய் கலசத்துல குறைந்தது போல, எல்லாம் குறைந்து போய் இருக்கிறது, வறட்சியா இருக்கிறது நினைக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பேன், நீ பட்டினியா இருப்பதில்லை, நீ குறைவுபடுவதில்லை, நீ திருப்தியா இருப்பாய் என்று சொல்லுகிற கர்த்தர், உன் குறைவை நிறைவாக்குகிற கர்த்தர், இந்த 12வது மாதத்திலே உங்களோடு என்னோடு கூட தீர்க்க தரிசனமாய் வாக்கு தத்தத்தோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தரை நம்பி இன்னும் கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்போம், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவரை ஸ்தோத்தரிக்க வாக்கு தத்தங்களை சொல்லி, வாக்கு தத்தம் கொடுக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, இந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிற கர்த்தராய் கூட இருக்கிறார். ஆனபடினாலே வாக்கு தத்தத்தை சொல்லி நீங்களும் நானும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மனுஷராய் மாறுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த வாக்கு தத்தத்திற்கு சொந்தக்காரராய் மாற்றப்பட வேண்டுமானால் இந்த 37ஆம் சங்கீதத்தில் சில காரியங்களை தேவன் நமக்கு சொல்லுகிறார். முதலாவதாக 3வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 37ஆம் சங்கீதம் 3வது வசனம், Psalms 37:3. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். முதலாவது கர்த்தரை நம்பு, நன்மை செய். கர்த்தர் ஸ்தோத்திரம். உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்ய தகுந்தவர்களுக்கு செய்யாமல் இராதே
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்ய தகுந்தவர்களுக்கு செய்யாமல் இருக்காதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு இடத்துல, நீ நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் நீ செய்யாமற் போனால் அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம் பிரியமானவர்களே, நன்மை செய்ய உனக்கு திராணி இல்லாத போது தேவன் அதை குறித்து கேள்வி கேட்க மாட்டார். ஆனால் நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது, நன்மை செய்யும்படி உனக்கு பலன் இருக்கும்போது நீ நன்மைக்கு சொந்தக்காரர்களுக்கு செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அவிதமாய் படிக்கிறோம். Proverbs 3:27, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. யாருக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும் என்று நம்முடைய அறிவுக்கு தெரியும், நம்முடைய இருதயத்துக்கு தெரியும், நம்முடைய புத்திக்கு தெரியும். ஆம் பிரியமானவர்களே, நன்மை செய்ய பிரயாசப்படுவோம். நன்மை செய்கிற மனுஷராயிருப்போம். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருப்போம். நன்மை செய்யவும் தான தர்மங்களை பண்ணவும் அது கர்த்தருக்கு உகந்த பலி என்று எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நன்மை செய்வோம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம். நீங்களும் நானும் ஆபத்து காலத்திலே சோர்ந்து போக மாட்டோம். நீங்களும் நானும் ஆபத்து காலத்தில் மாத்திரமல்ல, பஞ்ச காலத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் திருப்தியாயிருப்போம். நன்மை செய்ய அறிந்திருந்தும் நன்மை செய்யாமல் போனால் பாவம் என்று யாக்கோபு 4:17 விதமாய் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்மால் கூடுமான நன்மைகளை, நம்மால் இயன்ற நன்மைகளை ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் விசுவாச குடும்பத்தாருக்கும் கர்த்தருக்கு நாம் செய்வோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் வருகிறது, கிறிஸ்து பிறப்பின் நாட்கள் வருகிறது. இயேசுவை நமக்கு பிதாவாகி தேவன் நன்மையாக, தானமாக, ஈவாக கொடுத்தாரே. இயேசுவை ஈவாக பெற்ற நாம், நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் நம்மால் இயன்ற நன்மைகளை செய்ய, திராணிக்கு உட்பட்ட நன்மைகளை செய்ய நாம் மறவாதிருப்போம். கர்த்தர் உங்களை என்னையும் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருக்கவும், பஞ்ச காலத்தில் திருப்தியாய் வைக்கவும் அவர் வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் வசனத்திலே கர்த்தரிடத்திலே 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், Psalms 37:4, கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர்கிட்ட மனமகிழ்ச்சியா இருக்கணுமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற எல்லா நிலவரங்களிலும், கர்த்தர் நம்மை கொண்டு போகிற நடத்துகிற எல்லா பாதைகளிலேயும் நாம் மகிழ்ச்சியா இருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் முறுமுறுக்க வேண்டாம், நாம் வேதனைப்பட வேண்டாம். ஏன் ஆண்டவரே இந்த காரியம் என்று யாக்கோபின் புத்திரரை போல, யோசேப்பின் சகோதரரை போல ஏன் எதுக்கு சம்பவித்தது என்று கேள்வி கேட்க வேண்டாம். நம்மை நடத்துகிற பாதையில நாம் சந்தோஷமா இருப்போம். கர்த்தர் என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போகிறோம், கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற நிலவரத்திற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நான் விதமாக யோசிக்கிறேன், எத்தனையோ ஜனங்கள் நல்ல பார்வை இல்லாமல் இருக்கிறார்கள், எத்தனையோ ஜனங்கள் கால் கை நல்ல சுகம் இல்லாமல் இருக்கிறார்கள், நடக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ ஜனம் வியாதி படுக்கையில் இருக்கிறார்கள், எத்தனையோ ஜனம் நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரீரத்தில் பலவிதமான வியாதிகளை சுமந்து திரிகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் எவ்வளவு நல்ல சுகத்தை தந்திருக்கிறார். நல்ல ஓடுகிற கால்களை தந்துகிறார், உழைக்கிற கரங்களை தந்துகிறார், பார்க்கும் கண்களை தந்துகிறார், பேசுகிற வாயை தந்திருக்கிறார். தேவன் நமக்கு எவ்வளவோ நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு தந்திருக்கிற எல்லா நன்மைகளை மாத்திரம் நினைத்து நாம் மகிழ்ச்சியா, நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க பழகுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உனக்கும் எனக்கும் தந்திருக்கிற, உங்களுக்கு எனக்கு கர்த்தர் செய்திருக்கிற இந்த 11 மாத காலம் உங்களை என்னை நடத்தி வந்த வழிகள் எல்லாம் நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்வோம், மனமகிழ்ச்சியா இருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மனமகிழ்ச்சியான ஒரு ஜீவியத்தை செய்கிற மனுஷரானால் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்திலே சோர்ந்து போகாம, வெட்கப்பட்டு போகாதிருக்கவும், பஞ்ச காலத்திலே திருப்தியாயிருக்கவும் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், எத்தனை பேர் நம்புகிறோம்? இந்த மாதத்திலிருந்தே, இந்த முதல் நாளிலிருந்தே நாம் ஆரம்பிப்போம். முதலாவது மாதத்தில் தேவன் செய்த நன்மைகள், 2ஆம் மாதத்தில் செய்த நன்மைகள், இந்த 11 மாத காலம் நாம் சிந்திக்காத விதத்தில், யோசிக்காத விதத்தில் ஆச்சரியமாய், அதிசயமாய் நடத்தி வந்தாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வேலை எல்லாவற்றையும் நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். பக்தன்
யோவேல் சொல்லுகிறது போல, தீர்க்கதரிசி யோவேல் சொல்லுகிறது போல, நீங்கள் அதிசயமாய் உங்களை நடத்தி வந்த வழிகளை நினைத்து, சம்பூர்ணமாய் சாப்பிட்டு உங்களை நடத்தி வந்த அதிசயமான வழிகளை நினைத்து கர்த்தரை துதிங்கள். நடத்தினவரே நல்ல தேவன், இதுவரை நடத்தினவர், இன்னும் நடத்துவார், இன்னும் நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 5வது வசனத்திலே Psalms 37:5 அங்கே படிக்கும்போது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இங்கே நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய செய்கைகளை ஒப்பு கொடுப்போம், நமக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். முன்பு அநீதியின் ஆயுதங்களாய் ஒப்பு கொடுத்த நம்முடைய சரீரத்தை, சரீர அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாய் ஒப்பு கொடுப்போம், ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் சித்தம் வேண்டாம், உம் சித்தம் என்று சவுலை போல ஒப்பு கொடுப்போம். நீர் யார் ஆண்டவரே என்று கேட்டபோது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று தன் சித்தத்தை ஒப்பு கொடுத்தது போல நம்மையும் ஒப்பு கொடுப்போம். நமக்கு உண்டானவளை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய விருப்பம் வேண்டாம், என் விருப்பம் வேண்டாம் ஆண்டவரே, உம் சித்தம் என்னிலே நிறைவேறட்டும் என்று நம்மை சமர்ப்பிப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் நம்மை நடத்துவார், கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். வாக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தம் என்ன? அவர்கள் ஆபத்து காலத்திலே சோர்ந்து போகாதிருந்து, வெட்கப்பட்டு போகாதிருந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் நம்மை வெட்கப்பட்டு போகாமல் நம்மை தேவன் என்ன செய்வாராம்? பஞ்ச காலத்துல திருப்தியாய் நடத்துவார். ஓ, எவ்வளவு நல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை ஆச்சரியமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருப்போம், கர்த்தருக்கு வழியை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே மாத்திரமல்ல, இன்னொரு 2 காரியங்களை கூட நான் உங்களோடு கூட பேச ஆசிக்கிறேன். 4வதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே 7வது வசனத்திலே, 37ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலே, Psalms 37:7 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 7வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருக்கு காத்திரு, காரிய சுத்தியுள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. கர்த்தரை நோக்கி, look upon Jesus, இயேசுவை நோக்கி பார்ப்போம், கர்த்தரை நோக்குவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமர்ந்திருந்து கர்த்தரை நோக்குவோம். தாவீது நன்மை செய்யும்படியாய் தேவனை நோக்கி விதமாய் சொல்லுகிறானே, வேலைக்காரருடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்குமா போல், வேலைக்காரியுடைய கண்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போல், எங்களுக்கு நன்மை செய்கிற வரையும் உமையே நோக்கி இருப்போம். கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவத்தை இந்த டிசம்பர் மாதம் முதல் நாளிலே பெற்றுக்கொள்வோம். கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. மீகா தன்னுடைய 7ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறான், நானோ வென்றால் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறேன், நானோ வென்றால் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறேன். அவரே நோக்கி பார்க்கிற மனுஷராய், கர்த்தரை நோக்கி பார்க்கிற மனுஷராய் நீங்களும் நானும் மாறுவோமா? நீங்களும் நானும் மாறுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தருக்கு உன் வழியை ஒப்புக்கொடு, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் வெட்கப்பட்டு போக விட மாட்டார், உன்னை திருப்தியாய் நடத்துவார். இத 12வது மாதம் தேவனுடைய பிள்ளையே, உன்னையும் என்னையும் கர்த்தர் ஜெயமாய் நன்மையால் நிரப்பி நடத்துவார். விசுவாசிக்கிறாயா? என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தரை துதிக்கலாமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கர்த்தரை நோக்கி பார்க்கிற மனுஷராய் மாறுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ வெட்கப்பட மாட்டாய், ஆபத்தில் நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய்.
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவருடைய புதிய கிருபை நம்மேல் ஊற்றி கொண்டிருக்கிறார், புதிய இரக்கத்தை நம்மேல் ஊற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக ஒரு குறிப்பை கூட நான் உங்களோடு கூட சொல்ல ஆசிக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். Psalms 37 verse 9, Psalms 37 verse 9, 37:9 இன்னொரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரிப்பார்கள். தேவனுக்காய் காத்திருப்போம். Tarry for your God, wait for your God. நாம் தேவனுக்காக காத்திருப்போம், தேவனுக்காக காத்திருக்கிற மனுஷராயிருப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்களே. கர்த்தருக்கு காத்திருந்த சிமியோனை போல ரட்சண்யத்தின் கண்கள் கண்டது என்று சொன்ன அந்த சிமியோன் காத்திருந்தான், பூமியிலே ரட்சண்யத்தை காண்பதற்காக காத்திருந்தவன் இயேசுவை கண்டான். காத்திருந்த சீஷர்கள், 10 நாள் காத்திருந்த சீஷர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் கர்த்தருக்காய் காத்திருப்போம். கழுகை குறித்து படிக்கிறோமே ஏசாயா 40 அதிகாரத்திலே. காத்திருக்கிற கழுகு புது பலனை அடைகிறதா, புது பலனை அடைகிறதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் தன்னுடைய 40ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறானே, நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பட்சமாய் சாய்ந்து. உன் பட்சத்தில் கர்த்தர் சாய்வார், உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார், நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பச்சை காலத்தில் திருப்தி அடைவாய். ஓ லார்ட், நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. 5 காரியங்களை உங்களோடு சொல்லியிருக்கிறேன். கர்த்தரை நம்பு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தருக்கு வழியை ஒப்புக்கொடு, கர்த்தருக்காக கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, கர்த்தருக்காக காத்திரு. இவைகளை செய்வாயானால் உனக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவாய். உன் குறைவை நிறைவாக்குவார், உன் பஞ்சத்தை மாற்றுவார், உன் வறட்சியை மாற்றுவார். உலகமெல்லாம் வறட்சியில் இருந்தாலும் உன்னையோ கர்த்தர் செழிப்பாய், நன்மையாய், ஆசீர்வாதத்தினால் நிரப்பி நடத்துவார். அவருக்கே மகிமை கனமும் உண்டாவதாக. ஒப்பு கொடுப்போமா? இந்த காரியங்களை செய்ய தீர்மானிப்போமா? கர்த்தர் நம்மை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்கு தத்தத்தின்படியே இந்த மாதம் முழுவதும் உங்களையும் என்னையும் நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். 11 மாதங்கள் ஆச்சரியமாய் அதிசயமாய் எங்களை நடத்தி இந்த 12வது மாதத்தை காண செய்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த 12வது மாதத்திலே எங்களோடு நீர் பேசியிருக்கிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 12வது மாதம் ஆண்டவரே, அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். ஆமாண்டவரே, பஞ்சமுள்ள காலங்கள் வந்தாலும் நாங்கள் திருப்தி அடைய, ஆபத்துகள் எங்களுக்கு நேர்ந்தாலும் வெட்கப்பட்டு போகாதிருக்க எங்களுக்கு செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் வெட்கப்படுவதில்லை, நாங்கள் பட்டினியாயிருப்பதில்லை ஆண்டவரே, நாங்கள் குறைவுபட்டு போவதில்லை. எங்களை தைரியப்படுத்துகிற, தேற்றுகிற, ஆற்றுகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் எங்களை நடத்தும். இதுவரை நடத்தினவர் இந்த 12வது மாதத்தின் ஜெயமாய் நடத்தி எங்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைகள், நன்மைகள் எங்களை தொடரட்டும். ஆசீர்வதி சுவாமி, கிருபைகளால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார், மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. ஸ்தோத்திரம்.